ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 மோஷன் இன் ஏ பிளேன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்போ அப்படி அப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் பொறுத்து அதோடைய டார்க் என்ன? ஓகேங்களா? அது அந்த ஃபோர்ஸ் வெக்டார் கொடுக்கக்கூடிய டார்க் இந்த பாயிண்ட பொறுத்து என்ன? புரியுதுங்களா? பாருங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் நீட்டா வரைஞ்சிருப்பேன். இது 3 டைமென்ஷனல் ஃபேஸ். ஸோ ஐஜேகே எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், செட் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டாரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ எனக்கு வந்து இந்த டைரக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியாதனால சும்மா ஒரு ஃபோர்ஸ் வெக்டார்னு போட்டு இந்த வெக்டார் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த வெக்டாரை பாருங்க, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் பிளஸ் ஜே 2 ஜே வெக்டார் பிளஸ் 3 கே வெக்டார். அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட் வந்து 1 நியூட்டனையும், ஒய் டைரக்ஷன்ல 2 நியூட்டனையும், ஜெட் டைரக்ஷன்ல 3 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகேங்களா? ரைட். உங்களுக்கு புரியுதா? ஸோ ரைட், இது புரியுது. அப்புறம் வந்து இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வழியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா, அதான் மீனிங். ஸோ இந்த பாயிண்ட் பேசிக்கா என்னது? 4 3 -1, இது வேற ஒண்ணும் இல்ல. நான் கொடுத்துருக்க பொசிஷன் வெக்டர் தான். ஓகே, இப்போ பாருங்க, எ ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ல ஆக்டிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆக்டிங் ஆகணும் ஒன்று தான், அதோடைய பாஸ் த்ரூ ஆனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ரைட். ஓகே. தென் இந்த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் அபவுட் இந்த பாயிண்ட், அதாவது ஓங்கிற பாயிண்ட் பாருங்க, 1 2 1ன்னா அதே மாதிரி ஐ பிளஸ் 2 ஜே பிளஸ் கே. ஸோ இது பேசிக்காக பொசிஷன் வெக்டர். ஓகேங்களா? ஸோ அதோடைய டார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ வந்து ரூட் எக்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில இந்த இடத்துல நீங்க மாட்டிடக்கூடாது. நான் சொல்றேன் எப்படி பார்க்கணும். ரைட். ஓகே. அதுக்கு முன்கூட்டி இந்த 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 விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு லைட்டாக பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ப்ராடக்ட் உண்டு. ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட். அதாவது 2 டாட் பாருங்க, இது மொத்தத்தில் வெக்டார் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று இதில் வந்தால் வெக்டார் ப்ராடக்ட் வரும். ஸோ டாட் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன் இதுதான், இதோட ஃபார்முலா. பாருங்க, 2 வெக்டார் இருக்கு. சிம்பிளா சொல்ற மாதிரி 2 பி வெக்டார் இருக்கு. அதோட ஆங்கிள் ஃபைங்கிற ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள ஆங்கிள் ஃபை இருக்கு. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே ஆங்கிள், அதாவது ஒரே மாதிரி ஒரே பிளேன்ல, அதாவது ஒரே லைன்ல இல்ல, ஒரு ஒரு ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இவன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது பியோ அல்லது ஏ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பி எடுத்துக்கிறேன். பி வெக்டாரை ஏ வெக்டாருக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன். அதாவது பி வெக்டாரை ஏ வெக்டாரோட டைரக்ஷனுக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணாச்சுன்னா அது பி காஸ் தீட்டா. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதே இது இந்த பி பி வெக்டாரை அப்படியே இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரா நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பி சைன் தீட்டா, சைன் ஃபை கரெக்டா? ஓகே. பி காஸ் பை சைன் பை, பி சைன் பை. ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாட் ப்ராடக்ட்ல என்ன பண்றோம்னா, ஏபிங்கிறது வந்து ஜென்ரலா ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், பி வெக்டாரோட மேக்னிடியூட் ரெண்டையும் பெருக்கிறது. அது போக காஸ் பை அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா டாட் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஆனா இதே சைன் ஃபைங்கிறது வந்து சைன் கிராஸ் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடியது. அப்படி நான் சைன் ஃபை நான் யூஸ் பண்றேன்னா அதுதான் இந்த இதோட இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது ஜஸ்ட் மேக்னிடியூட் தான் நான் சொல்றது. அதாவது ஏபி காஸ் பை அப்படிங்கிறது டாட் ப்ராடக்டோட மேக்னிடியூட். அதே மாதிரி ஏபி சைன் ஃபைங்கிறது கிராஸ் ப்ராடக்டோட மேக்னிடியூட். ஆனா இது ஸ்கேலார், அதாவது டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு ஒரு டைரக்ஷனல் பிரச்சனை கிடையாது. ஆனா இது கிராஸ் ப்ராடக்ட் வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால அதுக்கு வந்து டைரக்ஷனல் கண்டிப்பா தேவை. இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஏ வெக்டார் பி வெக்டாருடைய பிளேன் இருக்குல்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 டைமென்ஷன்ல வரேன் பாருங்க. ஏ வெக்டார் இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஏ வெக்டார். ஸோ பி வெக்டார் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? பி வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் டைரக்ஷன் ஆக்சுவலா. ஸோ இது இந்த மாதிரி ஒரு கிராஸ் ப்ராடக்ட் கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன இருக்குது, அதாவது இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா அதோடைய பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார். ஓகேங்களா? ஸோ அதான் என் வெக்டார். ஸோ இந்த இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு இந்த என் வெக்டார், அதாவது இந்த என் வெக்டார் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஏபி, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இருக்குல்ல, அதோட இடைப்பட்ட ஆங்கிள் ஃபையோ இல்ல தீட்டாவோ ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இதுக்கும் அதை நீங்க பெருக்கி இந்த வேல்யூ கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி உங்களால பண்ண முடியலன்னா நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபார்முலா எது பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுன்னா ரைட் ஹேண்ட் ரூல் தான் இருக்கு. ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இந்த இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் இந்த நார்மல் டைரக்ஷன் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க 2 வகையில இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை நீங்க உருவாக்கலாம். புரியுதுங்களா? ஒண்ணு நார்மல் வெக்டார் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் ரொம்ப தெளிவா போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும். பாருங்க, இங்க ஏ வெக்டார் அப்படிங்கிறது பாருங்க. ஒரே நிமிஷம். ஸோ இங்க இது ஏ வெக்டார். ஓகேங்களா? லெட்ஸ் சே இது ஏ வெக்டார். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு பி வெக்டார். ஓகேங்களா? ரைட். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் நான் எடுத்துட்டோமா? இங்க பாருங்க, ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் பி வெக்டார் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் நான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொல்றேன்னா இதுல இந்த ஏ வெக்டார் வந்து 2 ஏ வெக்டார்,
பி வெக்டார்ங்கிறது 3J வெக்டார். ஓகேங்களா? இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு பாருங்க. எப்பவுமே மெஷர்மென்ட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்குன்னா ஐஜே பாசிட்டிவ். ஸோ பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல அந்த கவுண்டருக்கு அந்த ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் அந்த ஆங்கிளே நம்ம மெஷர் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இதோட வேல்யூ வந்து 90 டிகிரி, பாசிட்டிவ் 90 டிகிரி. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. ரைட். இதே இது ப்ராப்ளம் வரும்போது சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் அவசியங்கள் நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்ப நான் நார்மல் வெக்டார் சரி ரைட். ஓகே. இப்போ பாருங்க இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸோ வந்து பாருங்க ஏ வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் அதுல வந்து ஐ காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கிறதுனால 2 0 0 போட்டேன். பி வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் அதாவது அதோட காம்போனன்ட்ஸ்ல போடும்போது அதுல ஜே வெக்டார் மட்டும் இருக்கிறதுனால ஜே வெக்டர் காம்பவுண்ட் மட்டும் இருக்கிறதுனால 0 3 0 அப்படின்னு நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6K வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா இந்த ரெண்டோட மேக்ஸிமம் அதாவது இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாச்சுன்னா எனக்கு 6K வருது. அப்படின்னா 6K அப்படிங்கிறது வந்து இந்த டைரக்ஷனை குறிக்குது. கரெக்டா பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் கரெக்டா 6K கரெக்டா 6K. அப்போ இதோட யூனிட் டைரக்ஷன் என்னது? K வெக்டர் தான் யூனிட் டைரக்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இது எப்படி வருதுன்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாருங்க. இது ஒரு பிளேனா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா ஒன் டைமென்ஷனல் பிளேன் ரைட். இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் தான் ஆக்சுவலா யூனிட் டைரக்ஷன். ஒண்ணு நீங்க யூனிட் டைரக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது சாரி யூனிட் டைரக்ஷன் தப்பு நான் சொல்றது. என்னது டைரக்ஷனல் யூனிட் வெக்டர். ஓகேங்களா? டைரக்ஷனல் யூனிட் வெக்டர் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்லயே பாருங்களேன். எனக்கு இது இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். சரின்னு பாருங்க. சப்போஸ் எனக்கு வந்து நான் அந்த 2 வெக்டார் நான் பெருக்கும்போது அந்த 2 வெக்டாரோட பிளேனையும் பார்க்கும்போது எனக்கு வந்து யூனிட் வெக்டார் வந்து இந்த கே வெக்டார் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பாக்குறதுனா ரைட் ஹேண்ட் ரூல் படி தான். ஓகேங்களா? இதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது எப்போ இம்பார்ட்டன்ஸ்னா 12th சாப்டர்ல ரொம்ப சாரி 12th ரொம்ப ரொம்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப விஷயம். அதே மாதிரி டார்க் இங்க கண்டுபிடிக்கிறதையும் டார்க் கூட ஈஸி தான். ஓகேங்களா? அது கூட நம்ம காமன் சென்ஸ்ல உங்களால சமாளிக்க முடியும். ஆனா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் வர்றதுல டைரக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன் கரெக்ட்டா நீங்க வந்து எப்பவுமே ரைட் ஹேண்ட் ரூல நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு முடியும். ரைட். ஸோ இந்த இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அப்ப அப்படி இல்லன்னா எனக்கு என் வெக்டருக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்ட்டாவே நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். பாருங்க நான் அடுத்த ஸ்டெப்ல பண்ணிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் இதோட மேக்னிட்யூட் 2, இன்டு 3 இதோட வேல்யூ ஆங்கிள் வந்து 90 டிகிரி 90 டிகிரி பாசிட்டிவ் 90 டிகிரி எப்படி எடுத்தேன்? என்னுடைய ரொட்டேஷனல் தான் இதுதான் அதோட ரூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா? அப்புறம் என் வெக்டார். ஸோ என் வெக்டார்ங்கிறது இந்த இடத்துல கே வெக்டார் அப்படிங்கிறதுனால ஏன்னா எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நான் போடும்போது இந்த ஆன்சர் வந்துட்டு பாருங்க. எனக்கு வந்து இந்த ஆன்சரும் சேமா வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் வரும். ரைட். ஸோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அத நான் சொல்றேன். ரைட் ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் அப்படிங்கிறது இங்க ஜெனரலா ஏ வெக்டார், பி வெக்டார் நான் மென்ஷன் பண்ணேன். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ஸ் வெக்டார். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபோர்ஸ் வெக்டார், எஃப் வெக்டார். ஓகேங்களா? லெட்ஸ் சே சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? இது வந்து பொசிஷன் வெக்டார். அதாவது ஆர்ம் டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படிம்பாங்க. அப்படி இல்லன்னா எப்படி சொல்றது? ஆம், இது பொசிஷன் வெக்டார் தான். ஓகேங்களா? இது பொசிஷன் வெக்டார் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ரைட்டா? அதாவது இந்த இந்த இதுல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த அந்த வகையில நம்ம பார்த்தோம்னாக்க இப்ப நம்ம அந்த கணக்குல வரோம். ஓகேங்களா? சோ அப்படியே பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இது முடிச்சிடுறேன். அப்படின்னா பாருங்க இதோட ரொட்டேஷனல் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பாருங்க இந்த இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கரெக்டா? இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆர்ம்ல இந்த மாதிரி ஒரு ஆர்ம்ல. அப்போ இந்த ஆர்ம்ல இந்த இடத்துல நம்ம பிவோட் பண்ணி வச்சிருக்கோம்னா, அதாவது பிவோட்னா இந்த மாதிரி இது வச்சிருக்கோம்னா, இத பொறுத்து நம்ம வந்து இங்க வரும்போது இதோட டார்க் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ பேசிக்கா இங்க டார்க் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. சோ இது வந்து எக்ஸாக்ட்டா ரைட் ஹேண்ட் ரூல் படி இயங்கும் ஆக்சுவலா. நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் இந்த மாதிரி வெக்டர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஓகேங்களா? ரைட் ஓகே. இப்போ நம்ம ஃபாஸ்டா வந்து நம்ம கணக்கே எனக்கு முடிக்கல. இது டக்குன்னு போயிரும். ஓகேங்க. இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி இப்போ டைரக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ என்ன கேட்கறாங்க? டார்க் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டார்க் வெக்டர் என்னது? ஆர் வெக்டார் கிராஸ் பை எஃப் வெக்டார். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்க ஜென்ரலா நீங்க டார்க் அப்படின்னா நீங்க என்ன எடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்படியே நீங்க படிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுல என்ன கொஸ்டின் தப்பு பண்ணுவீங்கன்னா வெக்டார்ல நீ பண்ணும்போது டார்க் வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் இன்டு ஆர் வெக்டார் போட்டுருவீங்க. அது தப்பு. ஆர் வெக்டார் இன்டு எஃப் வெக்டார் அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆர் வெக்டார் கிராஸ் வெக்டார் அதாவது ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இங்க வந்து போல்ட் லெட்டர் எழுதுறதுனால இது வந்து என்னது வெக்டார் ஆக்சுவலா. இது ஒரு லெட்டர் ஸ்கேலார் கிடையாது வேல்யூ. ஓகேங்களா? ரைட் ஓகே. இதை நம்ம பாருங்க. எனக்கு வந்து இதுல வந்து இந்த பாருங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆர் வெக்டார் நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. எஃப் வெக்டார் இருக்குது ஆல்ரெடி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு யூனிட் நார்மல் வெக்டர் எனக்கு தெரியாது. அதோட ஆங்கிளும் நமக்கு ரெண்டுக்கும் அதாவது எஃப் வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிளும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடான ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இதுல என்னது ஆர் வெக்டருடைய காம்போனன்ட்ஸ்லாம் வேணும். ஐ எக்ஸ் ஒய் Z
அப்புறம் இது வந்து எஃப்எக்ஸ், எஃப்ஒய், எஃப்செட்டோட காம்பனன்ட்ஸ் வேணும். ஓகேங்களா? அது நம்மட்ட ஆல்ரெடி இருக்குது. அத 1, 2, 3 ஓகேங்களா? நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. 1, 2, 3. ஆனா இந்த ஆர் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. இந்த ஆர் வெக்டர்ங்கிறது வந்து இந்த எந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கிறோமோ, அதாவது இந்த பாயிண்ட்ட பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுக்கிறோம். அதாவது இந்த பாயிண்ட்ட பொறுத்து தான் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ட பொறுத்து தான் நம்ம டார்க் ஜெனரேட் ஆகுது. கரெக்ட்டா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோர்ஸ் எந்த எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம அதோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட இது டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் மாரி தான் கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? ரைட். இப்ப நீங்க அத பார்த்தீங்கன்னா, இதுல நான் என்ன எடுக்கணும்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டூ இப்ப எக்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஓங்கில இருந்து ஏங்கிற பாயிண்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஆக்சுவலா? 1 இங்க வந்து 4. அப்ப 4 - 1 3ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 3x. ஓகே 3i. அப்புறம் என்னன்னா, அது அப்புறம் பாருங்க ஒய்ங்கிற டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் பாருங்க. ஒய்ல பார்த்தீங்கன்னா, ஒய் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க 2 இருக்குது. இங்க 3 இருக்குது ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்ப -1. இங்க -1 இல்ல. சாரி. இங்க 2 இருக்கு. இங்க 3 இருக்கு. அப்ப வந்து ஒரு 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 வெக்டார் இருக்கும். 1 தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க. -2 அப்புறம் -1 1 அப்படிங்கிறது வந்து பாருங்கன்னா, பாருங்க இதுல வந்து சேஞ்சஸே இருக்காது. Z டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, Z டைரக்ஷன்ல இருக்கா? Z டைரக்ஷன்ல வந்து சாரி Z டைரக்ஷன்ல கீழ 1 மேல. அப்போ வந்து -2 இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இது எப்படி வந்ததுன்னு நான் இன்னொரு வகையில சொல்லப்போனா, ஃபார்முலா சொல்லணும்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டூ A வெக்டார். ஓகேங்களா? மைனஸ் ஓ வெக்டார். இதான் கரெக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் கரெக்ட் ஆக்சுவலா பேசிக்கா. நான் இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போட்டேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவா வேணா போடுறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் ஆக்சுவலா. இல்லன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏ வெக்டார் மைனஸ் ஓ வெக்டார். அதாவது ஏ வெக்டார் அப்படிங்கிறது வந்து இந்த வெக்டார். ஓகேங்களா? மைனஸ் இந்த வெக்டார் போடுங்க. அந்த ஆர் வெக்டார் உங்களுக்கு வந்துரும். சோ பேசிக்கா உங்களுக்கு ஆர் வெக்டார் வந்துச்சு, எஃப் வெக்டார் வந்துச்சா, உள்ள தூக்கி போட்டீங்க. போட்டோம்னா உங்களுக்கு இந்த டார்க் வெக்டார் கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு டார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார்ங்கிறதுனால நான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனா இதுக்கு மீனிங் என்ன? ஏன் இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 7 i டைரக்ஷன் i மைனஸ் 11 j பிளஸ் 5k அப்படின்னு என்ன அர்த்தம்னா டார்க் வந்து இங்க எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேஷன் லெவல் டார்க் இருக்குன்னா 7 இருக்கு. ஒய் டைரக்ஷன்ல அதாவது ஒய் ஆக்சிஸ் பொறுத்து எவ்வளவு ரொட்டேஷன் இருக்குன்னா நெகட்டிவ் 11 இருக்கு. இது வந்து 5 இருக்குது. சோ இதை வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? இப்ப டைம் இருக்குமான்னு தெரியல ஆக்சுவலா. கொஞ்சம் பெருசாயிடுச்சு இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஓகேங்களா? சார் நான் இதை அப்புறம் நான் சொல்றேன். பட் இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சி டார்க் கிடைச்சிச்சா, டார்க் வெக்டார்ல இருந்து நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த ஆன்சர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 179 ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க. இதுல மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டார்க் வெக்டார்ல இருந்து நாம் ஆஃப் த வெக்டர் அதாவது மேக்னிட்யூட் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது √179 வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூல இருந்து எக்ஸ் வேல்யூ கேட்கறதுனால ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கொடுத்தா போதும். 179 புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வெக்டார் கான்செப்ட் வந்து முக்கியமா இந்த கிராஸ் ப்ராடக்ட் கான்செப்ட் வந்து நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும் ஆக்சுவலா. டாட் ப்ராடக்ட்டும் ஓகே தான், ஈஸி தான் அது. டாட் ப்ராடக்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? டாட் ப்ராடக்ட் வந்து ஒர்க் இப்போ ஃபைன் பண்ணா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒர்க் ஃபில்லிங் கரெக்டா அதை பண்றோம். ரைட். ஓகே. சாரி. டாட் ப்ராடக்ட் வந்து ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கிராஸ் ப்ராடக்ட் வந்து டார்க்கு, அப்புறம் வந்து இந்த ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இது கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல உண்மையிலே கிராஸ் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2, 3 ப்ராப்ளங்களை போட்டு நீங்க பார்த்து அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். நீங்க பொறுமையா இருந்து கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.